ராம்குமார் உடற்கூறு ஆய்வை அவரது தந்தை கோரிக்கைப்படி நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், சுவாதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராம்குமார் சிறையில் மின்வயரை கடித்து உயிரிழந்ததாக கூறுவதை ஏற்க முடியாது என்று கூறினார். இந்த விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். ராம்குமாரை சிறையில் கண்காணித்த காவலர், வார்டன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். ராம்குமார் உடற்கூறு ஆய்வை அவரது தந்தை விரும்பும் மருத்துவரை கொண்டு உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார். அந்த வழக்கிலே இவர் ஒருவர்தான் குற்றம் சாட்டப்பட்டவர், இவர் ஒருவர்தான் சாட்சியம், இவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற நிலையில அவரை மிக கவனமாக பாதுகாத்திருக்க வேண்டிய காவல்துறை அல்லது தமிழக அரசு அவர் மிக சாதாரணமாக மின்கம்பியை கடித்தார், உயிரிழந்தார் என்று சொல்லுவதை ஏற்க இயலவில்லை. எனவே ராம்குமாருடைய தந்தையின் கோரிக்கையை ஏற்று அவர் விரும்புகிற ஒரு மருத்துவரை கொண்டு உடனடியாக பிணக்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக ராம்குமாரின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைகிறது. ஆனால் அவர் உயிரிழந்ததால் அவரை ஆஜர்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ராம்குமார் உயிருடன் இருந்தபோதே வழக்கு தொடர்பான விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தயாராகிவிட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். இந்த குற்றப்பத்திரிகை ராம்குமாரின் மரண சான்றிதழுடன் இணைந்து விரைவில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கறிஞர் கோபிநாத் தெரிவித்துள்ளார்.